இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக இன்றைக்கு தலைப்பு பகுதியில் சந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இந்த கார்த்தியாயனி சொன்னது போலவே இன்றைக்கு இந்த நாளைக்கு நல்லூரானுடைய தேர் திருவிழா நடைபெற இருக்குது. அப்போ இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் எங்களுடைய பக்த அடியார்கள் அனைவரும் இந்த தேர் திருவிழாவை, நல்லூரானுடைய தேர் திருவிழா சிறப்பாக நிறைவேறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இந்த முறை கடந்த காலங்களை விட இந்த முறை புலம்பெயர் தேசத்துறவுகளுடைய வருகை மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. அது இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளுடைய வருகையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது அதிக அளவிலே இருக்குது. அதே போல எங்களுடைய தேசத்துக்கு வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள், குறிப்பாக எங்களுடைய நல்லூரை நோக்கி வரக்கூடிய வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அதே போல புலம்பெயர் தேசத்து உறவுகள் இந்த முறை தங்களுடைய குடும்பங்கள், குழந்தைகளோடு அதிக அளவிலேயே நல்லூரை நோக்கி வந்திருக்காங்க. அப்போ அப்படி வந்திருக்கும் பொழுதும் நல்லூரில் வளமையை தாண்டி இந்த முறை தேர் திருவிழாவிற்கு அதிக அளவு மக்கள் கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய ஆரம்ப கட்டமாக நாங்கள் நேற்று இந்த ஒருமுக திருவிழாவிலே நாங்கள் ஒரு காலமும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சனத்தொகை பக்த அடியார் கூட்டம் நாங்களும் பார்க்கக்கூடிய அந்த நேற்றைய தினமே ஏதோ தேர் திருவிழா போல ஒரு நெரிசல் அங்கே உணரக்கூடியதாக இருந்தது. அப்போ தேர் திருவிழாவுக்கு வரும்போது அனைவரும் எங்களை நாங்களே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல இந்த ஆலய சூழலுக்கும் ஆன்மீக சூழலுக்கும் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர் திருவிழா காலத்திலே தேர் திருவிழாவிலே மிகப்பெரிய சன நெரிசல் ஒன்று உருவாகும். எனவே வயோதிபர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் இந்த முருகனை நோக்கி வருவார்கள். அப்போ அவர்களுக்கு வரும்போது இந்த சர நெரிசலிலே மூச்சு திணறல் போன்ற விடயங்கள் ஏற்படும். அதுக்காக இவர்கள் இந்த சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் மாணவர்கள், ஸ்கவுட்ஸ், போலீசார் என்று பல்வேறு பாதுகாப்பு பிரிவுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் குறிப்பாக அந்த காலங்களில் நாங்கள் மனிதர்களாக செயற்படும். அப்படி மூச்சு திணறல்கள் மூச்செடுக்காமல் கஷ்டப்படுபவர்கள் உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான உதவிகளை நாங்கள் செய்வோம். நாங்கள் வெளியேற்றாவிட்டாலும் அந்த வெளியேற்ற வேண்டிய செயற்பாடு வரக்கூடிய இந்த சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் அந்த மாணவர்கள் அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் வழங்க வேண்டிய தேவை இருக்கு. அதே போல இந்த அங்க பிரதர்சனம் செய்யும் பக்த அடியார்களை நாங்கள் குழப்பாமல் அவர்களுக்கு இடையிலே ஓடிக்கிழி தெரியாமல் நாங்களும் அவர்களுக்கான வழியை விட்டு செல்லணும். அதே போல இந்த கூட்டமாக நின்று கதைப்பது, இந்த நாங்கள் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கும் போதும் கூட்டமாக கதைப்பது போன்ற விடயங்கள் நேற்றைய தினமும் பல இடங்களிலே சில முரண்பாடுகளை பார்க்கக்கூடிய அந்த பக்தர்கள் அந்த முருகனுடைய அருள் கடாட்சத்திலே அப்படி வந்து கொண்டிருக்கும் போது இளைஞர் கூட்டமாக நின்று கதைப்பது மற்றும் அந்த ரெயின் மாதிரி நாங்கள் தோளில் கையை பிடிச்சிட்டு போவது சிறு வயதில் மெமரிஸாக இருந்தாலும் அதுவும் சில இடங்களில் நேற்று முரண்பாடுகளாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அப்படியான விடயங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதை தாண்டி இந்த திருடன்கள் என்பதில் இந்த திருடிகள் எல்லாம் நாங்கள் பொது பாலுக்கு வருவோம். திருடர்கள் யாக்குறதை, திருடர்களுடைய கைவரிசை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. போன வருடமெல்லாம் ஆண் திருடன்களை தாண்டி திருடிகள் பல பேர் அகப்பட்டதாக இருக்கு. அது இந்திய இலங்கையினுடைய எல்லா பாகங்களிலிருந்தும் பலர் இங்கே திருட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டது நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. எனவே நாங்கள் எங்களுடைய நகைகளில் நாங்கள்தான் கவனமாக இருந்து கொள்வோம். இறையை பார்க்க செல்லும் பொழுது ஏனைய ஆடம்பரங்கள் தேவையில்லை. அப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த இதில் அங்கேதான கோயில் வழியெல்லாம் போட்டு காட்டுறதா இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய உடைமைகளில் மிக கவனமாக இருந்து கொள்வோம். பறி கொடுத்த பிறகு அவரை தேடி அலைச்சல் படுவதை விட எங்களுடைய உடைமைகளில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல பிரதேசங்களில் இந்த திருடர்கள் வரக்கூடியதாக இருக்கு. அதே போல போலீசாருடைய பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு பிரதேசங்கள் பல உருவாக்கப்பட்டிருக்கிறது. சன நெரிசல் ஏற்படக்கூடிய பிரதேசங்கள் எல்லாம் போலீசாருடைய பாதுகாப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போல நடமாடும் சிசிடிவி கேமரா சேவையும் அங்கே பொருத்தப்படுகிறது. அந்த வாசல்கள்ல நல்லூருடைய உள்ளே வரக்கூடிய அந்த ஏனைய வீதி வாசல்கள் இந்த வேனுகளில் சிசிடிவி கேமரா அப்படி அதில் போடப்படுது போலீசாருடைய நடமாடும் சிசிடிவி வாகனம் என்று அதிலையும் அதுகள் கண்காணிக்கக்கூடிய. எனவே எங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை நாங்களும் இருக்கு. எனவே ஒழுங்கான முறையிலே ஆசார சீரர்களாக சென்று முருகப்பெருமானுடைய அருளாட்சியை பெற வேண்டிய தேவை, கடமை எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கு. அது எங்களுடைய ஆன்மீக சூழலையும் ஆலய சூழலையும் ஒருபோதும் குழப்பம் விதமாக அமைந்துவிடக் கூடாது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக தான். அதே போன்றுதான் இன்றைய நாளும் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமியார் ஆலயத்தின் இந்த வருடாந்த திருவிழாக்களில் இன்று சப்பர திருவிழா 4:45 வசந்த மண்டப பூசைகளுடன் ஆரம்பமாகிறது. அப்படி என்பதும் இந்த குறிப்பாகவே நல்லூர் திருவிழா என்பதை தாண்டி திருவிழாக்கள் அப்படி என்று சொன்னாலே இதெல்லாம் திருவிழாக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அப்படி என்பதால திருவிழாக்கள் அப்படி என்று சொன்னாலே அதிகம் இந்த சனம் கூடக்கூடிய இடங்களாகவும் குறிப்பாக இந்த தங்க ஆபரணங்கள் எல்லாம் அதிகமாக இந்த களவு போகக்கூடியது அப்படி என்பதை தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த மோட்டார் சைக்கிள், குறிப்பாக இந்த வெகோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள்கள் பயணிப்பவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த வாகனத்திற்குள்ளேயே சிலர் பர்ஸாக இருக்கட்டும், சில வாகன பத்திரங்கள், பர்ஸ் அப்படி என்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு போய்க்கல. குறிப்பாக நீங்கள் அந்த மோட்டார் நிப்பாட்டி வைக்கிற இடங்கள்ல அந்த வாகனங்கள்ல பாதுகாப்பாக விட்டீர்கள்னு சொன்னால் அது கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் இருக்கு. சிலர் என்ன செய்யறது, 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து வீதிகளில தங்களுடைய வாகனங்களை விட்டுட்டு போறது. அது பார்க்கக்குள்ள நாங்கள் பூட்டெல்லாம் உடைத்து அதற்குள்ள இருக்கக்கூடிய
லைசன்ஸ்ல இருந்து முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போவார்கள். அப்பெல்லாம் எங்கட மனநிலை அவ்வளவும் களவு போயிட்டுதேன்றதை தாண்டி எங்கட லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு போய் என்னடா செய்ய போறீங்கன்ற மாதிரி இருக்கும். அப்ப இப்படி அதையும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பான முறையில் உங்களுடைய வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை பாருங்கள். நாங்கள் போற போக்குல வீதியில விட்டுட்டு போறது பெரிய அளவிலான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருந்துவிடக் கூடாது என்பதையும் நாங்கள் நேயர்களுக்கு எடுத்து சொல்றோம். குறிப்பாக இந்த வீதிகள்ல இந்த நல்லூரை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல பயணிக்கும் பொழுதும் சரியான கவனமாக பயணிகள். ஏன்னா அவ்வளவு வாகன நெரிசலாக இருக்குது. அது மாலை நேரத்திலும் குறிப்பிட்ட நேரத்திலும் இல்லை, பொதுவாகவே இந்த காலப்பகுதியில் சரியான வாகன நெரிசலாக இருக்கிறது. அந்த நேரத்திலும் கொஞ்சம் கவனமாக இந்த வாகனங்களில் நீங்கள் சைக்கிளோ மோட்டார் சைக்கிளோ எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் நடந்து போய்க்க கூட கவனமா போங்கள். ஏனென்றால் அவ்வளவிற்கு வாகன நெரிசல் காணப்படுகிறது. அதையும் தாண்டி இந்த பெண்கள் அப்படி அன்றைக்குள்ள அந்த ஆம்பளை பிள்ளைகளும் தான் நகைகளை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் அது பொருளாதாரம் சார்ந்து என்பதை தாண்டி இந்த திருடர்கள் அப்படி என்பது யார் திருடுவார்கள் அப்படி என்று முகத்தை வச்சே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு எல்லாரும் பக்தர்களோடு பக்த அடியார்களா நிற்கிறார்கள். அப்ப கொஞ்சம் கவனமாக நீங்களும் உங்களுடைய நகைகள் ஆபரணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்பதுதான் நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். இந்த திருவிழா காலங்களில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஹரி. அதே மாதிரி இந்த இளைஞர்கள் சிலர் இந்த பேசுகிற போடக்கூடிய இருக்கிறது, திருடுவது நீயாக இருந்தால் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த நல்ல ஒரு போட்டோ எடுத்தெல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே திருடிகளும் உலாவி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய உடைமைகளை பாதுகாக்கணும். அதை தான் இந்த நல்லூரிலே நேற்றைய தினம் இடம்பெறக்கூடிய இந்த ஒருமுக திருவிழா இது ஒரு சர்வதேச அளவிலே பேசப்படும் ஒரு திருவிழாவாக மாறி இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய பிரசன்னா குருக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டியம், அந்த குரலிலே இருக்கக்கூடிய கம்பீரம், அந்த தொனி கூறக்கூடிய வரலாற்று சிறப்பு எல்லாம் அனைவரையும் கட்டி எழுக்கக்கூடியதாக அந்த ஒரு நிமிடம் அந்த கட்டியத்திற்காக நேற்று பல மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த இடத்துல இருக்கும்பொழுது பல்வேறு மக்கள் 30 பேர் 30 பேர் 30 பேர் சொல்வார் என்றும் காத்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. பல பேரும் சொன்னார்கள் இதுதான் கட்டிக்காரத்தனம். ஒரு நிமிடத்திற்காக 1000 பேரை நிறுத்தி வைத்திருப்பது இதுதான் நல்லூருடைய சிறப்பு, இதுதான் பிரசன்னா குருக்களுடைய திறமை கலை என்று பாராட்டக்கூடியது. குறிப்பாக இந்த நல்லூருடைய கட்டியம் பிரசன்னா குருக்களுடைய இந்த குரல் கம்பீரமான அந்த கட்டிய குரலை இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இலங்கைக்கு வரும்பொழுது நல்லூரிலே தரிசனம் முடித்துவிட்டு அவரை பார்த்து நீங்கள் ஒரு ஹீரோ ஒன்று கூறினார், உலக புகழ் பெற்ற ஹீரோ ஒன்று கூறினார். அந்த வசனத்தை அது உலகெல்லாம் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி எல்லா நாடுகளிலுமே அது பேசப்பட்ட விடயமாக, குறிப்பாக இந்தியாவினுடைய தெலுங்கானா மாநிலமாக இருக்கட்டும், ஆந்திரா, கேரளா போன்ற இடங்களெல்லாம் இந்த இது பேசப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு ஆலயங்கள் இப்படியான கட்டியம் கூறும் முறை உருவாக்கப்பட்டது. அதனுடைய ஆரம்ப புள்ளியாக நல்லூர் இருந்தது என்பதும் சிறப்பு. அப்ப முருகனுக்கு தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன், எங்களுடைய தமிழோன் முருகன் என்று நாங்கள் தமிழ் கடவுளாக முருகன் இருக்கும்பொழுது ஏன் முருகனுக்கு நாங்கள் சமஸ்கிருதத்தில் பூஜிக்கிறோம் என்ற ஒரு கேள்வி பலகாலமாக இருந்து வருகிறது. தென்னிந்தியாவில் அது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறி இருக்கிறது. போராட்டங்கள் நடைபெற்று அண்மையிலே திருச்செந்தூர் குடமுழுக்கின் போது தமிழிலே திருக்குடமுழுக்கு நடைபெற்றது, தமிழிலும் நடைபெற்றது, சமஸ்கிருதத்திலும் நடைபெற்றது, 2 ஓதுவார்களை வைத்து. அப்படி இருக்கும் பொழுதும் எங்களுடைய பிரதேசங்களிலும் எங்களுடைய முப்பாட்டன் முருகனுக்கு தமிழிலே பூஜைகள் நடைபெற வேண்டும் என்பதை நல்லூர் இப்பொழுது ஓரளவு நிறைவேற்றி கொண்டு குறிப்பாக இந்த கந்தரனுபூதி பாடல் படித்து முடிய அந்த கந்தரனுபூதி பாடலுடைய விளக்கத்தை தமிழிலே பிரசன்னா குருக்கள் பாடுவதாக இருக்கட்டும், அதே போல ஏனைய இடங்களிலே தமிழிலே அர்த்தம் கூறுவதாக இருக்கட்டும், அதே போல இந்த கட்டியம் கூறுவது தமிழோன் முருகன் என்பதை மீண்டும் சிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஏலவே பேசுவது போலதான் இன்றைக்கு இந்த இயேசுபிரான் பிறந்திருக்கக்கூடிய பிரதேசத்திலே அவருடைய தாய்மொழி எதுவாக இருந்தது அது அரமேயம் ஹீத்ரு மொழி என்று கூறுவாங்க. ஆனால் இன்றைக்கு அது உலக வழக்கத்திலே இல்லாமல் போய்விட்டாலும் இயேசுபிரான் பின்பற்றி இருக்கக்கூடிய மொழியை தாண்டி எந்தெந்த பிரதேசங்களில் மக்கள் வழிபடுகிறார்களோ அந்தந்த பிரதேசங்களில் கிறிஸ்தவ ஆராதனைகளின் போது இயேசுபிரானை அந்தந்த மொழிகளிலேயே அவர்கள் வழிபட்டுக் கொள்கிறார்கள். இன்றைக்கு ஆங்கில நாடுகள் என்றால் கிறிஸ்தவ ஆலயங்களிலே தேவாலயங்களில் ஆராதனைகளின் போது ஆங்கிலத்தில் தான் வழிபாடு செய்கிறார்கள். ஹிந்தி பிரதேசம் என்றால் ஹிந்தி, சிங்கள பிரதேசம் என்றால் சிங்களம். ஆனால் எங்களுடைய தமிழர் பிரதேசத்திலே தமிழர்களுடைய முப்பாட்டன் முருகன் எங்களுடைய தமிழோன் மூதாதையன் என்று முருகா என்று அழைத்தேன், இல்லை முப்பாட்டன் என்று கூறினான் என்றெல்லாம் வைரமுத்தினுடைய கவிதைகளிலே பார்த்துக்கக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமானை நாங்கள் ஏன் இன்னும் சமஸ்கிருதத்திலே போற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் பலருடைய கேள்வியாக இருக்கும்பொழுது நேற்றைய கட்டியம் நல்லூராவுடைய கட்டியம் எங்களுக்கு நல்லூர் கந்த சுவாமியார் பரியேறி வருகிறார் என்ற அந்த ஒரு வார்த்தை அனைவரையும் மெய்சிலுக்க வைத்தது எங்களுடைய முப்பாட்டன் முருகன் தமிழன் என்று உணர்விக்கக்கூடிய அப்படியான வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சிகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் கூற கடமைப்பட்டவராக இருக்கும். நேற்று பல்வேறுபட்ட பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து முன்வரிசையில் நிப்பாடி அவரையெல்லாம் சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த ஆன்மீகத்தோடு இணைந்து பணியாற்றுவது. அதைத்தான் இந்த கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பாக சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிறழ்வுகளை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மருந்தாக இது இருக்கும் என்றால் அது ஆன்மீகமாகத்தான் இருக்கும். ஆன்மீக ஆற்றலர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுடைய தேவை சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது. பிள்ளைகளை ஆன்மீகத்தின் பக்கத்தில் இழுத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை செய்யுங்கள். அந்த ஆன்மீக செயற்பாட்டை சமூகத்திலே மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய செயற்பாட்டை நல்லூர் சார்ந்த ஆலய சூழலும் செய்து வருகின்றது என்பது போற்றுதற்குரிய ஒரு விடயமாகும்.
நிச்சயமா அதான் குறிப்பாக இந்த பிரசன்னா குருக்கள் அவர்களுடைய அந்த இடத்திற்கு போக முடியாதவர்களுக்கெல்லாம் அதை காணொளியாகி சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தவர்களுக்கு மிக முக்கியமாக நாங்கள் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய தினமும் எப்படியாவது அந்த நேரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று 1 மணித்தியாலத்திற்கு முன்னமே லீவ் எல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தோம். ஆனால் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் சமூக வலைத்தளங்களில் அந்த காணொளிகளை பகிர்ந்து அந்த கம்பீரமான குரலும் அந்த குரலுக்கு பின்னால் கம்பீரமாக வரக்கூடிய அந்த நல்லூர் கந்தசுவாமியாரை பார்க்க வேண்டும் அப்படி என்பதற்காக காத்திருந்த பக்த அடியார்களுக்கெல்லாம் நேற்றைய தினம் ஒரு நல்ல ஒரு காட்சி உங்கள் கண்களில் எல்லாம் கிடைத்திருக்கும் அப்படி என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக அதே போன்று சமூக வலைதளத்தில் இன்னொரு காணொலியையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரசன்ன குருக்கள் அவர்களுடைய மகள் தன்னுடைய தந்தை போன்றே உடையெல்லாம் அணிந்து அதே கம்பீரமான குரலில் எப்படி நல்லூர் கந்தசுவாமியாரை வருகிறார் அப்படி என்று சொல்லுவாரோ அதே மாதிரி தானும் தன்னுடைய தந்தையை போன்று சொல்லியிருந்தார். அதற்கு அந்த சமூக வலைத்தளங்களிலும் அதிகமாக நாங்கள் இந்த காணொளிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் இந்த கட்டியம் தொடர்பான விளக்கமும் பிரசன்ன குருக்கள் அவர்களால வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த சூரியன் அப்படி என்று சொன்னால் அவர் இந்த இலங்கை அப்படி என்று சொன்னால் அவர் இலங்கைக்கு உரியவர் தான் சூரியன். இதே வேறு நாடுகள் என்று சொன்னால் அந்த நாடுகளுக்கு உரியவர் தான் சூரியன் அப்படி என்பது போன்று நாங்கள் எல்லாரும் இந்த நாட்டிற்கு நாங்கள் தான் அதிபதி, இதற்கு நாங்கள் தான் அதிபதி அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் 17-14 லோகத்திற்குமே அதிபதி நல்லூர் கந்தசுவாமியார் முருகன் தான் அப்படி என்று அந்த கட்டியத்தில் சொல்ல, வேதங்களுக்கும் அதிபதியாக அவர் தான் இருக்கிறார், ஆகமங்களுக்கு பொருளாகவும் அவர் தான் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி நல்லூரினுடைய கந்தசுவாமியார் வருகிறார் அப்படி என்று சொல்கின்ற பொழுது உண்மையில் அவ்வளவு புல்லரித்து கண்களில் எல்லாம் நீர் நிறைந்து அந்த காட்சி என்பது ஒரு காண கிடைக்காத காட்சி. நாங்கள் எல்லாம் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் இப்படியான காட்சிகளை எல்லாம் எங்களுடைய கண்களால் காண்பதற்கு. அதுவும் கலியுகத்து கந்தன் இப்படி ஒரு கம்பீரமான குரலிலும் வரவேற்கின்ற பொழுது அதை காண்பதற்கு கிடைப்பது என்பது நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த பிறப்பில் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரும் பேராகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த திருவிழாக்கள் கோலங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது பிரச்சனைகளும் அந்த இடங்களில் இருக்கும். நாங்கள் ஏலவே குறிப்பிட்டது போன்று உங்களையும் உங்கள் ஆபரணங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்குள் இந்த கோயில் திருவிழா அப்படி என்று சொன்னாலே எப்படி பக்தி பூர்வமாக இருக்குமோ அதே நேரத்துக்கு கொஞ்சம் சமூக வலைத்தள டீம் கொஞ்சம் திரும்பினோம். அதுக்குள்ள காணொளிகள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய காதல் ஜோடிகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இப்படி அவர்கள் காணொளிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருப்பது. கோயில் திருவிழா அப்படி என்று சொன்னாலே பக்தி பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் அதை நாங்கள் அப்படித்தான் எங்களுடைய சூழல் இருந்தது. சில கலாச்சாரங்களை பார்த்து நாங்கள் இப்பொழுது கொப்பி பேஸ்ட் செய்யக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ளுவோம். இந்த கேட்கக்கூடிய இன்னொரு விடயம், இந்த 25 நாள்ல இந்த 22 நாளும் வந்து அந்த நல்லூர் முகப்புக்கு முன்னால் வந்து டிக்டாக் சேஞ்ச் போடுறத பார்க்கலாம் கொஞ்சம் மெனக்கவலை. அது சமூக வலைத்தளங்களை விமர்சனத்துக்குரிய விடயம். நாளைக்கு தேர் திருவிழாக்கு ஒரு நாளாச்சும் அந்த குரூப் அதுக்கு லீவு விடுங்க அந்த உங்களுடைய செயற்பாடுகள் என்பதை தான் நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற ஒரு ஆன்மீக இடம், வரலாற்று சிறப்பு மிக்க இடம். அதுக்கு முன்னால நீங்கள் அது உங்களுடைய திறமைகளாக இருக்கட்டும், ஆனால் அதற்கு நீங்கள் போடக்கூடிய பாடுகளாக இருக்கட்டும், வெளிப்படுத்தக்கூடிய நடன ஆட்டையாக இருக்கட்டும், அது ஒரு முகம் சுளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் அதற்கான இடமாக அது இருக்காது என்பது சமூக வலைத்தளங்களில் விமர்சனத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. இப்படி அந்த விடயங்களில் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அதே போல அந்த நல்லூர் திருவிழா என்பது எவ்வளவுக்கு ஆன்மீகம் சார்ந்தோ அதே போல சமூகத்திலே ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சிறு சிறு வியாபாரிகள், சின்ன கடைகள் வைத்திருப்பவர்கள், பெட்டி கடைகள் வைத்திருப்பவர்கள், சாதாரண கச்சான் வியாபாரம் செய்கிறோம். கச்சான் வியாபாரியினுடைய மகளுடைய கதை அண்மை நாட்களில் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். தான் இந்த நாளிலே இறந்தால்தான் அம்மா கச்சான் வித்து நல்லூர் திருவிழாவிலே கச்சான் வித்து வரக்கூடிய காசில் என்னுடைய இறுதி கிரியைகளை செய்வார் என்று எங்களுடைய மண்ணுக்கு வீரத்தை சேர்த்துக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய ஒரு கன்னியினுடைய கதையை நாங்கள் படித்தோம். அப்போ ஒரு பொருளாதாரம் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியது இருக்கு. அப்போ எங்களுடைய பணம் எங்களுடைய மக்களுக்கே உதவட்டும் என்ற ரீதியிலே வருபவர்கள் என்ன பொருளாக இருந்தாலும் அங்கே இந்த மக்களிடம் நீங்கள் வாங்கக்கூடியவரை வாங்கி செல்லுங்கள். அதை தாண்டி யாசகம் பெறுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். யாசகம் பெற முடியாமல் சின்ன சின்ன இந்த ஊதுபத்தி விற்கிறது அப்படியான செயற்பாடுகளையும் தாங்கள் எப்படியாவது உழைத்து முன்வர வேண்டும் என்று பலர் அங்கே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர்களுக்கு நாங்கள் சின்ன சின்ன தேவையில்லாத செலவழிக்கக்கூடிய காசுகளை அவர்களுக்கு கொடுத்து மழுங்கள். ஏனென்றால் இந்த மண்ணுக்காக போராடிய பலர் அவயங்களை இழந்து ஒரு காலத்திலே ஹீரோக்களாக பார்க்கப்பட்டவர்களாம் இன்றைக்கு வீதிகளிலே அனாதரவாக விடப்பட்டிருக்கார்கள். அப்போ நாங்கள் நல்லூர் ஆன்மீகம் சார்ந்ததோடு மட்டுமல்லாது எங்களுடைய சமுதாய பொருளாதார சமூக கட்டமைப்புகளை சீர்தூக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது என்பதை பக்தடியார்கள் விளங்கி கொண்டு செயற்பட வேண்டும் என்று நாங்களும் கூறிக்கொண்டு, எனவே நாளைய நல்லூர் கந்தனுடைய உலக புகழ் பெற்ற கந்தசுவாமியாருடைய தேர் திருவிழாவை நாங்களும் உலக சிறப்புமிக்க தேர் திருவிழாவாக மாற்றுவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து முயற்சித்து நல்லை கந்தனுடைய அருளை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேயர்களே.